You know something? ஒருத்தனோட அடையாளத்தை அழிச்சிட்டா அதுக்கப்புறம் அவன் அகதிதான். ஆல்ரெடி இந்தியாவில் உள்ள எல்லாருமே அவங்க தாய்மொழியில பேசுறதுக்கே வெக்கப்படுறாங்க. That itself is success for us. அதே மாதிரி ஒவ்வொரு அடையாளத்தை அழிச்சிட்டா. அது சரி, அது எப்படி பண்றது? டிராக்டர் வந்ததுக்கு அப்புறம் ஒழுகுற வேலை இல்லைன்னு பாதி காலமாட்ட அடிமாட்டு விலைக்கு வித்துட்டாங்க. மீதி இருக்கிற காலங்களையும் எப்படியாவது வாங்கி ஸ்லாட்டர் ஹவுஸ் அனுப்பிட்டா. ஓகே, பட் அதுல நமக்கு என்ன லாபம்? வேர்ல்ட்லயே மில்க் ப்ரொடக்ஷன்ல இந்தியா தான் நம்பர் 1. பசுமாடு கண்ணு போட காளமாடு தேவை. காளமாடுங்களை அழிச்சுட்டா then artificial insemination is the only way. அதுக்குண்டான எல்லா பேட்டன்ஸும் நம்மள மாதிரி கார்ப்பரேட்ஸ் கிட்ட தான் இருக்கு. சார், மற்ற இடம்னா ஓகே, பட் தமிழ்நாட்டில் சான்ஸே இல்லை சார். சார், இங்க காளை மாட்டை ஜல்லிக்கட்டுக்காக தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாட்டையும் தன்னோட பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிறாங்க. எவ்வளவு காசு கொடுத்தாலும் விலை போக மாட்டாங்க சார். பெத்த புள்ளைக்கும் ஒரு வேலை இருக்கு. சார், தலைவர் பையன் சார். வணக்கம் சார். ஒரு லோக்கல்ல ஒரு பெரிய ஆளு, எல்லாம் ரெடி சார். சார் எல்லாத்தையும் சொன்னார் சார். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனையும் வராது. பிரச்சனைன்னு வந்தா அவங்க அண்ணன் தான். அவனை நான் பார்த்துக்கிறேன். சார், எங்கள் அப்பாட்ட பேசி எல்லா மாட்டையும் விற்க வேண்டியது என் பொறுப்பு சார். பார்த்து பிரச்சனை எல்லாம் முடிச்சு விடியா. இவர் தான் இந்த ஊர்லயே பெரிய ஆள் சார். இப்படி ஒன்னத்துக்கு பெறாத மாட்டா லட்ச லட்சமா காசு கொடுத்து எடுத்துக்கிறாங்கிறாங்க. தூக்கி கொடுக்க வலிக்குதா? தூக்கி கொடுத்துடுங்கப்பா. இவர் மட்டும் மாட்டை வித்து கொடுத்துட்டாரு, ஊர்ல இருக்கிற எல்லா பயிலும் வரிசையா வந்து வித்து கொடுத்துருவாங்க. ஏண்டா வீட்டுல ஒரு பிள்ளை மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கேன், எச்சப்பைய மாதிரி விக்கணும் கிழிக்கணும். சொல்லுண்ணே, சும்மா மாடு மாடுன்னு இருக்காரு. கொடுக்க சொல்லுண்ணே. 5 நிமிஷத்துல இடத்த காலி பண்ணணும். ஊருக்குள்ள போய் என்கிட்ட கேட்ட மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. கிளம்பு. I made it, whoa, I made it, I made it, I made it. Yeah, kanna paare, idu daanda engure. Moracha, monna morabo, nee adicha, monna adipo. Dakkare, 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 idu daaya oore. Dakkare, 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 nee modil paare. I made it, whoa, I made it, I made it, I made it. மீசையத்தா முறுக்கி வந்தா போதும் போதும், எதிரிக்கெல்லாம் கொலை நடுங்கி போகும் போகும். மீசையத்தா முறுக்கி வந்தா போதும் போதும், எதிரிக்குண்டோ செதறி ஓட்டம் ஓடும் ஓடும். கண்ணப்பாரு இது தாண்டா என் ஊரு. மறைச்சா உன்னை மறப்போம், நீ அடிச்சா உன்னை அழிப்போம். டக்கரு 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 இதுதான் என் ஊரு. டக்கரு
டக்கரு டக்கரு நீ மோதி பாரு மாட்ட பெத்த புள்ளைய நினைக்கிறோம் இத கொடுமை செய்ய எப்படி மனசு வரும் இதன் பின்னே உள்ள சர்வதேச அரசியல் வியாபாரத்திற்காக நடந்திடும் வெறிச்செயல் இந்த விளையாட்டை தடை செய்தால் நாட்டு மாடு அழியும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வியாபாரம் பெருகும் அறியாத தமிழா உன் அறியாமை பிள்ளையால் உன் அடையாளம் இழந்தால் நீ மெதுவாக அழிவாய் அடையாளம் இழந்தால் உன் தாய் நாட்டில் நீயும் ஒரு அகதியை மாறிடுவாய் இது மாட்ட பத்தின பிரச்சனை இல்லவா நாட்ட பத்தின பிரச்சனைடா நாட்டின் பொருளாதாரமே வீழும் நாமும் எடுக்கணும் பிச்சையடா சார் நான் தான் சொன்னல உனக்கு சொதப்பிடுவானுங்க நம்ம அனுப்பிச்ச எல்லா ஆட்லையும் அடிச்சு அமைச்சிருக்கானுங்க இவனுங்க Then it's plan B. எக்ஸ்கியூஸ் மீ சார் சார் இந்த மாட்டுக்கல்ல எலுமிச்சம்பளம் புழிஞ்சுற மாதிரி மாட்டுக்கு மிளகா பொடி தூவிடுற மாதிரி சாராய ஊத்துற மாதிரி போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் செட் பண்ணி எடுத்தாச்சு சார் இதெல்லாம் எதுக்கு சார் ஜல்லிக்கட்டை தடுக்கிறதுக்குன்றதுக்குன்னு ஒரு குரூப் ஒரு பெரிய ஒரு இதே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இவங்க டார்கெட் பண்றது வந்து அந்த காளையை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா ஒரு காளையை அழிச்சா அந்த இனம் அழிஞ்சிரும்னு அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்தவே அழிச்சிட்டாங்க. இன்னி ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கவனால என்ன பண்ண முடியும்? அந்த தை மாசம் ஒரு மாசம் வந்து மட்டும்தான் அவன் என்னால சண்டை போட முடியும். மாடு வச்சிருக்கிற விவசாயி ஒரு மாட்டை வித்தா டெல்லிக்கு கூட போயிட்டு வர முடியாது. எங்க போய் அந்த விவசாயி வந்து உச்சநீதிமன்றத்துல போய் கேஸ் நடத்த போறான். கேட்டா வந்து சில பேர் வந்து இது வந்து அன்எஜுகேட்டடான ஒரு வச்சிருக்கவங்க தான் வச்சிருக்காங்க. எல்லாருமே எஜுகேட்டட் தான். வந்துட்டு அன்எஜுகேட்டடா இருந்தாலும் we are so educated in preserving the bull அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. நம்ம கூட 6000-7000 வருஷமா இருந்த ஒரு மாட்டினத்தை அழிய விடுறது ஒரு மிக ஒரு கொடுமையான ஒரு செயல். நிப்பாட்டின விஷயத்துல அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க? அழிவை மட்டும் தான் கத்துக்கிட்டாங்க. சோ அத வந்து அழிய விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போய் என்ன பிரயோஜனம்? நம்ம கையை வச்சு நம்மளை குத்திக்கிறது, வெள்ள வச்சு நம்ம வெள்ள வச்சு நம்மளை குத்திக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கம் சொல்றது போய், எல்லாரும் சொல்றது போய், இவங்க சொல்றது மட்டும் உண்மையும் நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட பணம் இருக்கு. கோவப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம கோவப்பட்டு காசுன்ற ஒரு விஷயம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு தவிர 2009 அப்புறம் கடந்த 7 வருட காலமாக